வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஃபைனலி சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. டேய், அன்னைக்கு எல்லாரும் நைட் பார்ட்டில நவரவையர் விளையாண்டோம்ல? விளையாண்டமாவா? அட அரபோத நாய் அன்னைக்கு போதையில மாதிரி கரெக்டா போயிடுச்சா? ஆனா இந்த ஏரியால கொஞ்சம் டக்குன்னு வந்துரும். வந்துருச்சு. இது வேற எங்க விட்டா நவரவையர் விளையாண்டோம்ல? அப்படின்னா என்னடா? டேய் அதான்டா, கூட்டமா எல்லாம் ஒண்ணா உட்காந்துட்டு கேள்வி கேட்பாங்க, இது நீ பண்ணிருக்கியா இல்லையான்னு. பண்ணிருந்தா ஒரு சிப் எடுத்து குடிக்கணும், இல்லைன்னா குடிக்க கூடாது. அப்போ ஒரு கேள்வி கேட்டானுங்க மாப்ள, மனசுல இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்கு. பப்ளிக் பிளேஸ்ல நீயும் பார்ட்னரும், அதான் பூஜாவும் நானும் கிஸ் பண்ணிருக்கமான்ற மாதிரி கேட்டானுங்க. அன்னைக்கு never have I ever ஆடணுமே ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நானும் நந்தாவும் மட்டும்தான் நீ குடிக்கல, மத்த எல்லாருமே குடிச்சாங்க. ஒரே அசிங்கமா இருந்தது. ஏன்டா பப்ளிக் பிளேஸ்ல கிஸ் பண்ணதே இல்லனா? இல்ல, அப்புறம் கிஸ்ஸே பண்ணது இல்லடா. என்னடா சொல்ற? ஆமாடா, ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்ல. நாங்க மீட் பண்றப்ப எதுவுமே அமையல. இன்னைக்கு என்னனாலும் சரின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல யாருமே இல்ல, அவளை வர சொல்லிருக்கேன். சூப்பர். வெளியில சம கூட தெரியுமா? கத்துது. ஐயோ, இவ்வளவு அர்ஜென்டா? ஐயோ, ஃப்ரெண்ட் லைன்ல இருக்காரா? இந்த பொண்ணு லைன்ல இருக்கா? எனக்கு தெரிஞ்சில்ல. சூப்பர். ஆமா, அந்த எதிர் வீட்டு அங்குக்கும் உனக்கு ஆவாதானே? ஆமா, அவன் சரியான லூசு பையன். அவனுக்கு எனக்கு ஆகாதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்லப்பா, இங்க வருது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட ஸ்கூட்டி அங்கதான் பார்க் பண்ணேன். பயங்கரமா கத்துறோம்ப்பா. கத்துனானா? நீ அவன்கிட்ட ஏதாவது பேசுனியா என்ன? இல்ல, நான் எதிர கோபாலகிருஷ்ண சார் வீடு தான் போறேன். அங்க போறது யாருக்குமே தெரியக்கூடாது, தப்பாயிடும். அதனால நான் வந்து வண்டி இங்க பார்க் பண்றேன்னு சொன்னேன். பயங்கரமா கத்துறான். ஏன்டி யாரோ மாதிரி பேசுற? நான் வரப்ப யாரா பாத்துட்டாங்களான்னு கேட்டேன் தானே. நான் நீ யாராவது பார்த்தாங்களா தானே கேட்டேன். நான் பேசுறத பத்தி தானே சொல்றேன். போடி மெண்டல். விளங்கிடும். சரி பூஜா, வந்த வேலைய ஆரம்பிப்போம். என்ன காணோம்? ஆமா, எங்க? சாரி நந்தா, இங்க வண்டி பார்க் பண்ணா மாட்டி போயின்ற பயத்துல தான் பக்கத்து வீட்டுல விட்டேனா. அவரும் கத்துனோடனே நான் பயந்துட்டேன். சாரி. பூஜா, நீயா சாரி கேக்குற? ஆமா நந்து, சாரி நந்து. ஓ, கரண்ட் போச்சு. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியாம போச்சே. பூஜா, இங்க வந்துட்டாங்க. என்ன சாரி? எதுக்கு? அதானே, கரண்ட் இல்ல. கரண்ட் ஆஃப் ஆனப்ப சாரி சொன்னல. லைட் அப்ப அவரோட கேட்டிருப்பேன் தவிர நான் எல்லாம் சாரி கேட்க சான்ஸே இல்ல. எதிர் வீட்டுக்காரனோட பார்க்கிங் பண்றப்ப பிரச்சனை ஆச்சு, பயந்து சாரி கேட்டல. கரண்ட் போகுது. அது நீ எதிர் வீட்டுக்காரன் கூட நீ சண்டை போடுறதுக்கு நான் ஏன் சாரி கேட்கணும்? அதானே பார்த்தேன். நீ என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணா என்கிட்டே சாரி கேட்க மாட்டேன். அவன் பஞ்சாயத்துக்கு போய் என்கிட்ட சாரி கேட்டேன். இந்த மாதிரி எல்லா வாட்டியும் லோட லோடன்னு பேசிதான் ஒண்ணுமே பண்ணாம இருக்கும். தண்டம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல லோட லோட தான் பேச முடியும். பின்ன என்ன முத்தத்தை கொரியர்ல அனுப்பிச்சு விட முடியும்? மாடு தண்டம். ஷாரா, கேமரா இருக்கு, திருப்பி வராதா? பட்டி கண்ணு மூடு. விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். கண்ணு மூடு. ஓகே ஓகே ஓகே. கரண்ட் போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அடிச்சா? நான் எங்கடி அடிச்சேன்? நீ தாண்டி அடிச்ச. நான் எங்கடா அடிச்சேன்? நீ தாண்டி. ஓ, கண்ணு மூடி கண்ணத்துல அடிச்சிட்டேனா? கண்ணத்துல தான், ஆனா உன் கையால. நான் ஏன்டா கையில கிஸ் அடிக்க போறேன்? கையில கிஸ் அடிக்க நீ உன் கையால கண்ணத்துல என்ன அடிச்ச. நடக்குதுன்னே புரியலையே. கரண்ட் போனாலே இதாயிடுறாங்களா? கண்ணத்துல அடிச்சடி. என்னடா சொல்ற? நீ எதுவுமே பேசாத. சரி ஓகே, பாசமா ஏதாவது பேசு. பாசமாவா? பாசமா பேச சொன்ன. நீ ஏதாவது பேசு.
உனக்கு என்கிட்ட பேச எதுவும் இல்லையா? ஏன் நானும் தான் சொல்லலாம், உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லையான்னு. சத்தியமா என்கிட்ட பேச ஒண்ணுமே இல்லடா. அப்ப எனக்கும் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. சரிடா. சண்டை. பூஜா சும்மா சும்மா ஏன் பூஜா கோவப்பட்டே இருக்க? கரண்ட் வேற. ஏன் நந்தா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இதுக்கு முன்னாடி ஏதாவது விஷயம் நான் உன்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருப்பேன்ல, அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சு, நான் ஓகேவா இல்ல மென்டலி எதுவும் பிரச்சனையா, இது எதுவுமே எனக்கு தெரிய வேண்டாமா? எப்ப பாரு நானே வந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கணும்ல. ஐயோ ஒண்ணுதானா தேயா? எனக்கே அதான் டவுட்டா இருக்கு. இல்ல பூஜா, நீ என்னன்னு சொன்னாதானே தெரியும். நீ எதுவுமே சொல்லாம என்ன என்னன்னு கேட்டனா கொஞ்சம் தெரியாதுல்ல. எல்லாமே வந்து சொல்லி புரிய வைக்கணும்னு எதுக்கு நந்தா பாய் ஃப்ரெண்ட்? இல்ல பூஜா. சரி சாரி பூஜா, இனிமேட் நான் மைண்ட்ல எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறேன், எல்லாத்தையுமே நான் மறக்காம கேட்டுருவேன். ஓகேயா? ஓ, அப்ப இனிமே நான் என்ன பண்ணாலும் நீ இதை ஞாபகம் வச்சுட்டு எனக்கு கேள்வி கேட்க போறல? கேவலமால? நீ தானடி சொன்ன எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்க சொல்லி. ஒன்னொன்னா நானே கேட்க முடியுமான்னு சொன்னல. எதுவுமே வேணாண்டி. பயமா இருக்கு, பேய் மாதிரியே இருக்கு. மைண்ட்ல வச்சுக்க மாட்டேன். போதுமா? ஆளை விடு. ஏன் நந்தா இவ்வளவு ஹார்ஷா பேசுற? நான் உன்கிட்ட ஓப்பனா பேசுறது தப்பு இல்ல. இனிமே நான் உன்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் நந்தா. ஏண்டி மாத்தி மாத்தி பேசுற? நான் இப்ப என்ன சொன்னேன் நீ என்ன மாத்தி மாத்தி பேசுறேன்னு சொல்ற? நான்லாம் நேர்மையான கொம்பிடா. கொம்பியா? கொம்பியா? கொம்பியோட ஃபீமேல் வெர்ஷன் கொம்பி. ஏண்டி மாத்தி மாத்தி பேசி என் உயிரை வாங்குற? புரிஞ்சு போச்சு நந்தா. நான் உன்கிட்ட உண்மையா தான் நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. கரண்ட் ஆஃப் ஆனா ஒன்னு பேசுற, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்ரா. கரண்ட் ஆன் ஆனா ஒன்னு பேசுற. இப்பதான் கண்டுபிடிக்கிறாரு பூஜா. கரண்ட் ஆன் ஆனா ஒரு கேரக்டர், கரண்ட் ஆஃப் ஆனா ஒரு கேரக்டர். மல்டிபிள் பர்சனாலிட்டி அடி உனக்கு. நந்தா நந்தா செத்தடா நந்தா. அப்படியா? ஆமா. என்ன இப்படி பாத்துட்டே இருக்க? நீ கரண்ட் ஆஃப் ஆனா ஒரு மாதிரி பேசுற, கரண்ட் ஆன் ஆனா ஒரு மாதிரி பேசுறடி. ஓ, இப்ப நான் மாத்தி மாத்தி பேசுறேன்னு சொல்ல வரியா? சொல்ல வரியாலா இல்ல பூஜா, அதான். யூ உண்மையாலுமே மாத்தி மாத்தி தான் பேசுற. நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது. லேட் நைட் ஃபோன் கால் ஒரு விஷயம் சொல்லிட்டு காலைல சம்பந்தமே இல்லாம வேற என்ன சொல்றதுக்கு. அது பாரு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அத பத்தி இப்ப பேசாத. அதான் நானும் சொல்றேன், நீ பேசுறது ஒண்ணு பண்றது ஒண்ணு, நீ தான் மாத்தி மாத்தி பேசுறது, புரியலையா? பூஜா, உனக்கு இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி ஏதோ கண்ட்ரவி டிசார்டர் இருக்கு பூஜா. எப்பா சாமி, எனக்கு இருக்கிற ஒரே டிசார்டர் உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது மட்டும்தான். ஏன்டி நான் சொல்றது புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசுற? இங்க பாரு, நீ தான் என்ன உம்மா தரன்னு கூட்டு வந்து சும்மா சும்மா வாங்கிட்டு இருக்க. நான் மட்டும் தான் கூப்பிட்டேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வெங்காயம் இல்ல இதுல. எங்க இருக்கான்னு தெரியலையே. நான் அதுக்கு பிளான் போட்டது உண்மைதான், ஆனா இதுக்கு நான் ரெடி இல்லைன்னு தெரியாதா? பேசுறது எந்த பூஜான்னு தெரியலையே. அவளா? சொல்லு நந்தா, நான் இதுக்கு ரெடி இல்லைன்னு தெரியாதா? உனக்கு கிஸ் வேணும், அதனால நீ என்ன பிளான் போட்டு கூப்பிட்டு அதானே? என்னடி நானமோ இதுக்காகவே பேசி பழகுற மாதிரி பேசுற? நம்ம தானே சேர்ந்து பிளான் போட்டோம், உனக்கு தானே வேணும், எல்லாம் சேர்ந்து தானே முடிவாச்சு. பிராங்கா சொல்லணும்னா நானே எதுக்கு ரெடி இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்ன? நீ எதுக்கு பிளான் போட்ட? அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம மட்டும்தான் ஒண்ணுமே பண்ணலன்ற மாதிரி தோணுச்சு, அதான். அதே தாண்டி எனக்கும். ஆனா அதுல ஒரு பையன் இல்ல, ஒரு பையனுக்கு இதுல எல்லாம் ஐடியா இல்லைன்னா என்னென்ன பேச்சு வரும் தெரியுமா? ஆனா அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இங்க உனக்கு எந்த கேரும் கிடையாது. என்னடா எதுக்கோ குட்டி வந்து எதோ பேசிட்டு இருக்க? இங்க பாரு பூஜா, உனக்கு இதுல ஐடியா இல்லைன்னு எனக்கு முன்னாடி தெரியாது, எனக்கும் இதுல ஐடியா இல்லைன்னு உனக்கு முன்னாடி தெரியாது. ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஏன் தெரியுமா இங்க வந்து நிக்கிறோம்? நாம ரெண்டு பேரும் ஐடியல் கப்புள் இல்லையோன்னு நினைக்கிறதுனாலதான். போதுமா? ஓ, அப்போ நம்ம ஐடியல் கப்புள் இல்லைன்னு சொல்ல வரியா? பூஜா, அது எப்படி? நமக்காக நான் ஒரு பாயிண்ட் கரெக்டா பேசினாலும் அதுல என்ன மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு மிஸ்டேக் சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா எனக்கு ஒண்ணு அப்படியே குத்தி பார்த்தா ஒரு குஷி, அவ்வளவுதான். பொடி மென்டல். நீ தான்டா மென்டல், தேவையில்லாம பிளேட்டை மாத்தாத. இப்ப நம்ம ஐடியல் கப்புளா இல்ல, அது சொல்லு. அந்த சொசைட்டியோட டிசைன் ஆஃப் ஐடியல் கப்புள் பொறுத்த வரைக்கும் நம்ம லைட்டா ஒரு ஐடியல் கப்புள் இல்ல. ஏன்னா பூஜா, ஒரு கப்புளும் ஒரு மாதிரிடி. இப்ப நமக்கு சாட்டர்டே ஈவினிங் ஆனா சில் பண்ண பிடிக்கும்,
சில கப்பலுக்கு சாட்டர்டே ஈவினிங் ஆனா பார்ட்டி பண்ண பிடிக்கும். அதுக்குன்னு அவங்க சூப்பர் ஐடியல் கப்பல் நம்ம ஐடியல் கப்பல் இல்லைன்னா சொல்ல முடியாது. அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு அவங்கவுங்க சில் பண்ற வரைக்கும் அவங்கவுங்க ஜாலியா இருக்க வரைக்கும் எல்லாருமே ஐடியல் கப்பல் தான். பூஜா எங்கடி இருக்க? இன்னைக்கு அந்த முத்தம் கிடைக்காது போலியே. பூஜா இன்னும் காணாம போயிட்டாங்க. வரவே இல்லையா ஒரு வேலை? பூஜா எங்கடி இருக்க? ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுட் ஏதாவது ஆர்டர் போட்டு சாப்பிடலாம் வாடி. கிசு கிசெல்லாம் வேணாம் பூஜா. அட பாவத்தை. எதுவா இருந்தாலும் பேசு பூஜா. நீ பேசினாதான் எனக்கு எங்க இருக்கேன்னு தெரியும். எதுக்கு தான் நான் பேசிட்டு எப்படியே எல்லாத்துக்குமே உனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுதான் நீ பேச போற. அப்புறம் எதுக்கு? ஏய் ரெண்டு பேரும் சேர்ந்து தானடி பேச போறோம். அப்புறம் ஏன்டி எங்கடி இருக்க? இல்ல நந்தா, இங்க உன்னோட வாய்ஸா ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னோடது ரொம்ப வீக்கா இருக்கு. உனக்கு என்ன எப்பவுமே குறை சொல்லிட்டே இருக்கணும் அதானே? நம்ம வாழ்க்கைய மட்டும் வீடியோ எடுத்து போட்டேன்னு வையேன், அதுல உன் வாய்ஸ் மட்டும் தாண்டி இருக்குமே. சொன்னல உனக்கு ஏதாவது சொல்லி என்னோட பாயிண்ட பிரேக் பண்ணிட்டே இருக்கு. பூஜா நான் ஒரு பாயிண்ட் சொல்றப்ப அதுல லாஜிக் இல்ல வேல்யூடா இல்ல நீ சொல்றப்ப நான் ஒத்துக்கிறேன்ல, அதே மாதிரி நீ ஒரு பாயிண்ட் சொல்றப்ப நான் அது வேல்யூடா இல்ல லாஜிக் இல்லன்னு சொல்றப்ப நீ அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்ற. அப்ப பார்த்து வாய்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு பேசுறியடி, அதுக்கு உன் பாயிண்ட் வேல்யூடா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம்ல. அப்ப நான் சொல்ற பாயிண்ட் எதுவுமே உனக்கு வேலிடா படலல? பூஜா எல்லாராலையும் எல்லா நேரமும் எல்லா பாயிண்ட்டும் வேல்யூடா ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது பூஜா. மனித வாழ்க்கையில் பிழைகள் நடப்பது இயல்பு. அது எப்படி? நீ பண்ணும்போது அது இயல்பு, ஆனா நான் பண்ணும்போது அது இம்சை. பூஜா ஒரு வாட்டி உன் பாயிண்ட ஸ்ட்ராங்கா பேசுறேன்னு சொல்லி ஆப்போசிட்ல நான் பேசுறது என்னன்னு கேட்காமலே விட்டுற. அதனால என் பாயிண்ட் லாஜிக்கா வேலிடான்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இவ்வளவு நேரம் நீ மியூட்ல இருந்த? நான் எங்கடி வேற எவகிட்டயோ பேச ஆரம்பிச்சு உன்கிட்ட வந்து முடிக்கிறேன். இன்னொருத்தியா? அஃபேரா? ஐயோ அது வேற இல்ல. யார் அவ? அது இல்லடி நீ தாண்டி. உனக்கு உனக்கு விளக்கமா இருக்கு. என்ன விளக்கமா இருக்கு? என்ன அஃபேர் இல்லடி. ஐயோ இப்ப எதுக்கு தேவலாம் தொட பெருத்து சுத்துற? யாரு நிலோத்தி? யாரு நிலோத்தி? அவகிட்ட ஆரம்பிச்சு என்கிட்ட பண்றீங்க, என்கிட்ட தெரியுமா சொல்லுங்க. சொல்லு பூஜா, அந்த இன்னொருத்தியும் நீ தாண்டி. இல்ல 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 இல்ல, என்ன ஏமாத்த ட்ரை பண்ற. ஃபர்ஸ்ட் அவ வேற யாரும் சொல்லி என்ன ஏமாத்துற, இப்போ அது நான் தான் சொல்லி என்ன ஏமாத்துற. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படி குளு குளுன்னு இருந்தது, குளு குளுன்னு. ஏய் இங்க பாரு, லாங் டிஸ்டன்ஸ் பத்தி பேசாத. நான் வேற ஒருத்தி கூட போணும்னா எப்பயோ போயிருப்பேன். அவ்வளவு தெரியுமா இருக்கு? அவ்வளவு தெரியுமா இருக்கு? இங்க பாரு, தேவையெல்லாம் வன்முறை கையில் எடுக்காத. நான் வந்து உனக்கு ரொம்ப லாயலா இருந்தவன். என் லாயல்ட்டி பத்தி தேவையெல்லாம் பேசாத, அப்புறம் எனக்கு கோவம் வரும். அப்ப யாரு இன்னொரு யாரு? முருகா, அந்த இன்னொருத்தியும் நீ தாண்டி. என்னடா உளற? ஐயோ, இப்ப பார்த்து இந்த கரண்ட் வேற கட் ஆக மாட்டேங்குதே. அப்பதாண்டி என்னால உனக்கு அது எடுத்து காட்ட முடியும். சீ, எவ்வளவு கேவலமா தெரியுமா? ஐயே கரண்ட் கட் ஆனோன்ற, இல்ல இப்ப கிஸ் வேணும்ன்ற, எவ்வளவு கேவலமா புத்தி எடுக்கு. பூஜா, இந்த தொடப்ப மட்டும் நேரே கையில இருந்துச்சு வச்சுக்கேன், இந்நேரம் ப்ளூஸ்லி மாதிரி வந்து உன் வாயிலே மிதிச்சிருப்பேன். இங்க பாரு, டென்ஷன்ல ஏதோ உளறாத, புரியுதா? உனக்கு பயம் சொல்லு, பயம் சொல்லு. காத்து வீசுறாங்களா? பெரிய ஜேம்ஸ் பாண்ட் இவ, இவளுக்கு பயப்படணும். ஏய், என்ன சொன்ன? பாருங்க. பூஜா, எங்க இருக்க நீ? லைட் ஆஃப் பண்ணிட்டாரா? இப்போ என்ன பேச போற? அதே குறைதானே. இப்போ மட்டும் எப்படி இவ்ளோ சாந்தமா பேசுற? கரண்ட் ஆனானா தொடர்ந்து தூக்கிட்டு வந்து அடிக்க வர? ஏன்னா அவ வேற, நான் வேற. அத ஃபர்ஸ்ட் சொல்லுடி. அவ யாரு, நீ யாரு? அவ நார்மல் பூஜா, அவ அப்படிதான். நான் அவளோட மனசாட்சி. அடி மனசாட்சி பூஜா, எதா இருந்தாலும் நேர்ல வந்து பேசுமா ப்ளீஸ். ஐயோ ஐயோ, என்னடி பண்ற? மனசாட்சிக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? அவதான் லவ் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்து வேதாள மாதிரி மேலே ஏறி உட்காந்துருக்கானா, நீயுமா அடி? அதெல்லாம் அப்படிதான், நீ பேசு.
அதான் உனக்கு எல்லாம் எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன செய்யற? அப்படி பார்த்தா நார்மல் மனுஷனுக்கும் மனசாட்சிக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் எப்படிதான் பூஜா அதை முடிக்கிறது? ஏனந்தா உனக்கு தெரியாதா? நீ உன்னையே கேட்டு பாரு. இன்ஃபேக்ட் உனக்கு அது நல்லாவே தெரியும். உன் மனசாட்சி கேட்டு பாரு. ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்ட்டு. ஆனா நீ அங்க ஒரு நார்மல் மனுஷனா தான் யோசிக்கிற. யாராவது ஒருத்தங்க மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி பேசுனாங்கன்னா, ஆப்போசிட் இருக்கிறவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்னா எல்லாமே சால்வ் ஆயிடும். உனக்கு தெரியாததா? என்னாச்சு? வெரி இரிட்டேட்டிங். நான் அவ்வளவு பேசிட்டு இருக்கேன், வேற இது பண்ண பத்தி பேசி போனதுக்கு அப்புறம் நீ இது சால்வ் பண்ணாம போற. எனக்கு புரியல. வந்து I'm very confused like with what you're doing. Like I'm like சாரி பூஜா, சாரி. ஊர் சொல்லுதுன்றதுக்காக நான் இதை பிளான் போட்டிருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் நான் அதை பத்தி உங்ககிட்ட டீட்டெயிலா பேசியிருக்கணும். இனிமேட்டு நீ ரெடியானாதான் நானும் ரெடியானாதான் இதை பத்தி யோசிக்கணும். ஓகே? ஓகே. என்ன திடீர்னு இவ்ளோ சேஞ்ச்? யாரோ ஏதோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி. அது சில நேரங்களில் மனசாட்சி சொல்வதை நாம் கேட்க வேண்டும். யாரு மனசாட்சி? உங்க அப்பா வந்துட்டாண்டி, நான் தப்பிச்சு போறேன். இவங்க வீடா? அதான் பார்த்தேன். ரெண்டு பேரும் போலாம். நான் தான் போன குத்தாத. சரி வா வா வா, பாத்து பொறுமையா போ. போடி. கண்ண முடிக்கிட்டு வா. ஏய், எங்க அப்பா கீழ இருக்கான். கண்ண முடிக்கிட்டு வா. ஐயையோ. என்னமா போதே. மறுபடியும் அடியா? நல்லா இருந்துச்சு. சூப்பரா வித்தியாசமா ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. உங்களோட காம்பினேஷனே வித்தியாசமா ஜாலியா இருக்கு. என்ன வீடியோ போட்டாலும் நல்லாதான் இருக்கு. அது இது வந்து கரண்ட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது பேய் ஒரு செகண்ட் பேயா இருக்குமோ அப்படின்னு ஒரு பொண்ணே வரல. அதுவும் கழுத்துல ஏறி உட்கார்ந்தானே எனக்கு ஒரு கன்ஃபார்ம் பேய் தான் அப்படின்னு நான் பொண்ணே வரல போல இருக்கு, பேய் தான் ஏதோ இருக்கு போல இருக்கு நான் அப்படியே நினைச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்